வெயிட் லாஸ்க்காக நீங்க பண்ற ஓட்ஸ் களி, ரவை களிலாம் ரெசிபி சொல்லுங்க. நிறைய பேர் இன்னுமே கேட்டுட்டே இருக்கீங்க. புதுசா வந்தவங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கேன். சரி வாங்க சொல்லிடுறேன். ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணியில வந்து நான் வந்து கோக்கர் ஓட்ஸ் தான் எடுத்திருக்கேன். அந்த ஓட்ஸ் வந்து ஒரு 5, 6 ஸ்பூன் சேர்த்துட்டு உப்பு தேவைன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து களி மாதிரி கிண்டி எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதான். சரிங்களா? வெயிட் லாஸ்க்கு வந்து மீன் வந்து சாப்பிடலாமான்னு கேட்டுறீங்க. இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு ஓட்ஸ் களியோட மீன் குழம்பு வச்சு நான் செம்மையா சாப்பிட்டேன். சரிங்களா? ஃப்ரை பண்றது அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா சின்னதா ஒரு துண்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி வேர்க்கடலை வந்து அளவா சாப்பிட்டு நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரவை களி எப்படி பண்றதுன்னு சொல்லட்டுமா? அதுக்கு வந்து 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ரவை வந்து ஒரு 5, 6 ஸ்பூன் சேர்த்து இந்த மாதிரி கிண்டிக்கோங்க. கூழ் மாதிரி வந்துடும். தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து களி மாதிரி இந்த மாதிரி கிண்டி எடுத்தோம்னா எல்லா குழம்புக்கும் ரொம்ப அருமையா இருக்கும். சாதத்துக்கு ஈக்குவலா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான்லாம் இன்னைக்கு மீன் குழம்பு எல்லாத்தையும் வச்சு செம்மையா சாப்பிட்டேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.